பைல்ஸ் ப்ராப்ளம் எதனால வருதுங்க டாக்டர்? நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் வருதுன்றாங்க. எல்லா வயசுக்காரங்களும் சொல்றாங்க. 20 வயசு தம்பியும் சொல்றாரு, 70 வயசு தாத்தாவும் சொல்றாரு, எல்லா வயசுலயும் வருது. அப்படி என்ன காரணத்தினால இந்த பைல்ஸ் வருது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த பைல்ஸ் வரதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க. அதுல ஒவ்வொன்றா பார்ப்போம். நம்பர் 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன். அதாவது கான்ஸ்டிபேஷன் தெரியும், மலச்சிக்கல். ஸோ மோஷன் எப்பவுமே வந்து கொஞ்சம் ஃப்ரீயா போகணுங்க. அப்படி ஃப்ரீயா போனாதான் அந்த ஆசனவாய் முகப்படுக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த ஏற்கனவே நம்ம பேசணும் பாத்தீங்களா, இதெல்லாம் பாதிப்படையாம இருக்கும். இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்னா மோஷன் வந்து டைட்டா ரொம்ப இறுகி போகும்போது என்ன அப்படின்னா, மோஷன் டைட்டா இறங்கும் போது அந்த சைட்ல சொன்ன பாத்தீங்கன்னா ஆனல் குஷன்ஸ், அது மேல நிறைய அழுத்தம் கொடுக்கும். அந்த அழுத்தத்தினால அந்த ஆனல் குஷன்ஸ் வந்து தளர்ந்து ஸ்லோவா கீழே இறங்க ஆரம்பிக்கும். இது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். அது கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல், இது வந்து பைல்ஸ் வரதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா எக்ஸசிவ் ஸ்டெயினிங். நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, பாத்ரூம் போயிட்டு மோஷன் உட்காரும் போது மோஷன் வந்து கம்ப்ளீட்டா போல அப்படின்ற ஒரு சென்சேஷன் இருக்கிறதுனாலயோ இல்ல வந்து வேற சில காரணம்னாலயோ நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணும். ஸோ நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம புஷ் பண்ணும்போது என்ன அப்படின்னா, இந்த இன்ட்ரா அப்டோமினல் ப்ரெஷர்னு சொல்லுவோம், வயிற்றுக்குள்ளார ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ வயிற்றுக்குள்ளார ப்ரெஷர் அதிகமாக என்ன ஆகும்னா, அந்த ரத்த நாளங்கள் சொன்ன பார்த்தீங்கன்னா ஆனல் குஷன்ஸ்ல அதுல இருந்து ரத்தம் மேலே போறது வந்து நமக்கு கம்மியாக ஆரம்பிக்கும். அப்படி கம்மியாகும் போது என்ன ஆகும், அந்த ரத்த நாளங்கள் ரத்தம் சேர்ந்து நீங்க எகைன் வந்து வீக்கமடைய ஆரம்பிக்கும். ஸோ இது ரெண்டாவது ரீசன். இந்த எக்ஸசிவ் ஸ்ட்ரெயினிங்னாலையும் பைல்ஸ் வரலாம். மூணாவது பாத்தீங்கன்னா சடன் வெயிட் கெயின். ஸோ ஒபிசிட்டி, ஸோ உடல் பருமன் வந்து ஒரு மெயின் ரீசன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருப்பாங்க, பயிர் சுந்தரவே இருக்காது. சடனாக ஒரு 1 இயர்ல வந்து திடீர்னு ஒரு 8 கிலோ 10 கிலோ கூடின உடனே பார்த்தீங்கன்னா இந்த பயிர் சுந்தரம் ஆரம்பிக்கும். அதுக்கும் ரீசன் தான். இந்த வெயிட் போடும்போது அந்த மோஷன் போடுறதுல கொஞ்சம் உராய்வுகள் அதிகமாகலாம். அந்த மோஷன் போடுறத சுற்றி இருக்க தசைகள் வந்து கொஞ்சம் டைட் ஆகலாம். அந்த மாதிரி டைம்லையும் அந்த ரத்த நாளங்கள் வீங்கி பயில்ஸ் ஏற்படலாம். நாலாவது ரீசன் பார்த்தீங்கன்னா ப்ரொலாங்டு சிட்டிங் அண்ட் சம்டைம்ஸ் வந்து ப்ரொலாங்டு ஸ்டாண்டிங்கும் சொல்லலாம். ஸோ தொடர்ந்து நிற்கிறதுனால அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ்னால உங்களுக்கு எகைன் ரத்தம் வந்து கீழே நிறைய தேங்கி நிற்கும். அதே ப்ரொலாங்டு சிட்டிங்னால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மோஷன் படத்துல தொடர்ந்து ஒரு அழுத்தம் கொடுக்கறதுனால அந்த மோஷன் படத்துல இருக்கிற தசைகள் உங்களுக்கு வந்து டைட் ஆகி மோஷன் போற இடத்துல உங்களுக்கு அந்த வெயின்ஸ் எல்லாம் வீங்க ஆரம்பிக்கும், ரத்த நாங்கள் வீங்க ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து உட்கார்றதுனாலையும் நிற்கிறதுனாலையும் பைல்ஸ் வரலாம். அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி வெயிட் லிஃப்டிங். நிறைய வெயிட் லிஃப்ட் பண்றவங்க சில டைம் ஈவன் ஜிம்முக்கு போறவங்களா இருக்கலாம், இல்ல அவங்களுடைய மெயின் ஒர்க்கே வந்து நிறைய வெயிட் தூக்குறதா இருக்கலாம். இந்த மாதிரி வெயிட் தூக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம நிறைய நமக்கே தெரியாம ஸ்டெயின் பண்ணும். அப்படி ஸ்டெயின் பண்ணும் போது முன்ன சொன்ன மாதிரி அந்த இன்ட்ராஅப்டோமினல் பிரஷர், வயிற்றுல இருக்கிற பிரஷர் அதிகமாகி ரத்த நாளங்கள்ல ரத்தம் தேங்கி நின்று அகைன் வந்து பைல்ஸ் அதிகமாகும். அடுத்து ஆறாவது ரீசன் பார்த்தீங்கன்னா பிரெக்னன்சி. நிறைய பேருக்கு நீங்க உங்க உறவினர்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரெக்னன்சிக்கு முன்னாடி பைல்ஸ்னா என்னன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அதுக்கான எந்த அறிகுறியுமே இருந்திருக்காது, பைல்ஸ் இருந்திருக்காது. பிரெக்னன்சி ஆன டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு மோஷன் டைட்டா போகும், வலி எடுக்கும், எரிச்சல் எடுக்கும், இந்த மாதிரி ரத்த நாளங்கள் உடைஞ்சு ரத்தம் கசிய ஆரம்பிக்கும்.